நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யுனிடிக் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோஜ் காயின் பிரைஸ் $1 டெக்னிக்கல் ப்ரிடிக்ஷன். டோஜ் காயின் மீம்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய காயின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் டோஜ் காயின் மூலியமா தான் நிறைய மீம்ஸ் காயின் வந்து அந்த காயினுடைய பம்ப், அந்த காயினுடைய வளர்ச்சியை பார்த்து தான் எல்லாருமே வந்து மீம்ஸ் காயின் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மீம்ஸ் காயின் எல்லாத்தையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு டோஜ் காயின் வந்து 2017 அண்ட் 2021 மிகப்பெரிய லெவல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த காயின் சொல்லலாம். அந்த ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டா அதுக்கடுத்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே மீம்ஸ் காயின் மேல ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சு மீம்ஸ் காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி சின்ன லெவலில் போட்டாலும் ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட் பாத்திர முடியுமா அப்படின்ட்டு நிறைய சிபாயினு மாதிரி நிறைய காயின்களில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரையுமே மீம்ஸ் காயினுக்குன்னு சொல்லிட்டு சில பீப்புள் வந்திருக்காங்க. மீம்ஸ் காயினில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து ப்ராஃபிட் பண்றவங்களும் இருக்காங்க. பட் நம்ம எப்பவுமே சொல்றது வந்து மீம்ஸ் காயின்ல அதிக அளவுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்றோம். நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, மீம்ஸ் காயினை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான், ஒரு செலவு பண்ற காசை தான் நீங்க மீம்ஸ் காயின்ல போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், வீக்கெண்டில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு 200-300 செலவு பண்ணுறோமா, ஒரு சினிமாவுக்கு போகிறோமா, அந்த காசை தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி மீம்ஸ் காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒர்க் ஷாப் எல்லாத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ டோஜ் காயினை பொறுத்தளவுக்கு நல்ல மீம்ஸ் காயின்லேயே நம்பர் 1 கேட்டகரி. முக்கியமாக எலன் மாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு காயின் அப்படின்றதுனால நிறைய பேர் அதனுடைய ஒரு ஆர்வத்தில் நிறைய அதுக்கு ஹோல்டர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தட்ஸ் ஒய் வந்து இன்னைக்கு நம்ம அதை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ டோஜ் காயின் வந்து இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் படி பார்க்கும்போது இது 0.12 வரைக்கும் போயிட்டு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஒரு வீக் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் மூவ்மெண்ட்ல இருக்கு அண்ட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கு. நிறைய வந்து இதை பை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிறைய கன்சாலிடேஷன் ஆகிறதுனால நிறைய பையர்ஸ் வந்து உள்ள வர்றதுனால நிச்சயமா இது ஒரு நல்ல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல இருக்கும்போது நிச்சயமா இது வந்து $1 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இது வந்து லாங் டேர்ம்ல தான். நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா போகாது. லாங் டேர்ம்ல நிச்சயமா $1 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.